பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கொண்டாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டது. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. என்னை அறமுக கூட முக்கல. என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. வேணா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலர்ல தான் நான் இருந்தேன். மற்றவையில தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க. இப்பவும் கூட அதுதான். அதனால வர்றது பிரச்சனை இல்லை. வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க? மாற்று. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று? கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை? திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை விட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுவா? எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க. நான் எங்க அண்ணன் வழியில போறேன்.